நம்ம ஃபர்ஸ்ட் போலிங் போறேன். போலிங் நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம், அவங்க ரைட் ஆன் டாப் ஃபர்ஸ்ட் 9 overs. அப்புறம் நம்ம என்ன பண்றோம், நல்ல பார்ட்னர்ஷிப்ல கான்வே ஒரு அடிக்கும் போது ஒருத்தர் எடுக்கிறோம், ஒரு விக்கெட் எடுக்கிறோம். அது பியூட்டிஃபுல். அதுதான் அவங்க பண்ணாங்க. அபிஷேக் சர்மாக்கு என்ன அவங்க பண்ணாங்களோ அதேதான் நம்ம கான்வேக்கு ஓடி வந்து வைல்ட் அவுட் மெதுவாக தூக்கி போட்டோம். ஸ்லோவா போடும்போது உங்களுக்கு கரெக்டா வரப்படாது, ஹைட் தான் கெயின் ஆகும். ஸோ அதுல நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த பார்ட்னர்ஷிப்ல ஒருத்தர் அவுட் ஆகணும், இன்னொருத்தர் அவுட் ஆனாதான் டேஞ்சர். பட் இன்னொருத்தர் சரி போய் அவுட் ஆகல. பட் நம்ம என்ன பண்றோம், ஒரு வீக்னஸ் ஒன்று நான் பார்த்தேன். அந்த ரொம்ப நாள் ஒரு பார்ட்னர்ஷிப் ஆடிட்டு ஒரு விக்கெட் வந்து வச்சுங்களேன், நம்ம எக்கானமியில போயிட்டு கிளியரா இனிமே என்ன பண்றோம், மீதி 8 ஓவர் அவங்க பேட்லயே படாதபடி போட்டு வரும்போது டிஃபென்சிவ்லயே போயிடலாம். இப்ப விக்கெட் எடுக்கணும்னா போட வேணான்ற ஆட்டிடியூட் பெட்டர். ஏன்னா நார்மலான விக்கெட், நார்மல் பிச் இது. நம்ம என்ன பண்றோம், ஒரு விக்கெட் வந்தோம்ல திருப்பி போட்டு ஃபிளைட் போட்டு அடிக்கலாம். அந்த குல்தீப் அவங்க சாண்டனர் பண்ணார். டூபே வந்தோட முதல் பால் தூக்கி போட்டார், விக்கெட் அந்த ஊதுது எங்க விட்டார் பாருங்க, கற்று காஸ்ட்லியா இருக்கும் மேட்ச் அவங்களுக்கு. ஸோ அந்த தகால்னு ஒரு விக்கெட் விழுந்த உடனே மைண்ட் கிரீடு வந்து இனிமேல் நம்ம விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு போயிடலாமா, விக்கெட் டேக்கிங்னு பண்ணிங்கன்னா மேட்ச் போடும். அந்த இடத்துல தான் பிரில்லியண்டா வைட் அவுட் சரி ஆப்ஷன் நெகட்டிவா ஸ்லோவா போட்டு இன்னும் கர்டைல் பண்ணி இரிட்டேட் பண்ணீங்கன்னா அவங்களே விக்கெட் கொடுத்துட்டு போடுவோம். நம்ம விக்கெட் எடுக்கணும்னு போடக்கூடாது, ரன்னு கண்டெயின் பண்ணணுன்ட்டு தான் போடணும். அந்த இடத்துல அதான் விக்கெட் விடும். அதாவது ஒரு ஃபால்டர் பண்ணுவோம் நம்ம.